Hey guys, welcome and welcome back to our channel. We've been seeing a lot of useful stuff. In our channel, we are going to learn some sentences from our book 15,000 Amazing Sentences. I'm going to pick some random sentences and translate here. So just please listen to the video till the end. So what are you waiting for? Let's get started. Okay, let's get started with the first one. Let me lay it out for you. Let me lay it out for you. Okay, I'm going to lay it out for you people. Let's say your friend is asking you something and you're explaining something. And at the end of the conversation, he or she is not understanding and they would ask you, right? எனக்கு ஒன்றுமே புரியல, I don't get you, like could you please repeat ன்னு கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், சரி இரு, உனக்கு சொன்னால் புரிய மாட்டேங்குது, நான் உனக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், கிளியர் கட்டாக உனக்கு புரியும்படி நான் உனக்கு சொல்கிறேன், தெளிவாக நான் சொல்கிறேன்னு சொல்லுவோம். ஸோ இவ்வளோ லாங்காக சொல்கிறதுக்கு யூ கேன் ஜஸ்ட் சே let me lay it out for you ன்னு சொல்லலாம். let me lay it out for you in the sense நான் உனக்கு புரியும்படி உனக்கு ஏற்ற மாதிரி தெளிவாக சொல்கிறேன்னு அர்த்தம். ஓகே ஃபைன். the next one. She is loaded with work today. She is loaded with work today. Alright guys, let's say இப்போ ஷீயை விட்டுருங்க. someone is making call. Let's say your friend is making call and asking you, டே மச்சான் டே can we go out அப்படின்னு கேட்குறாங்க. or buddy or dude, they're using something, right? dude can we go out அப்படின்னு கேட்குறாங்க. so what do you say? ஓகேனா ஓகேன்னு சொல்லுவீங்க. ஓகேன்னு என்ன சொல்லுவீங்க? சாரிடா லைக் ஐ ஹேவ் சம் ஒர்க்னு சொல்லுவீங்க. உங்களுக்கு ரொம்ப ஒர்க் இருந்துச்சு, தலைக்கு மேலே ஒர்க் இருந்துச்சுன்னா என்ன சொல்லலாம்? ஐ எம் லோடட் வித் ஒர்க் டுடேன்னு சொல்லலாம். ஸோ லோட் வித் ஒர்க் அப்படின்னா ரொம்ப ஒர்க்கு, தலைக்கு மேலே வேலை இருக்குன்னு அர்த்தம். ஓகே, தென் லெட்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் ஒன். ஐம் ஜஸ்ட் கீப்பிங் இட் ரியல். ஐம் ஜஸ்ட் கீப்பிங் இட் ரியல். திஸ் இஸ் சம்திங் அன் இம்பார்ட்டன்ட் ஃப்ரேஸ். ஐம் ஜஸ்ட் கீப்பிங் இட் ரியல். லெட்ஸ் சே இப்போ நீங்கள் ஏதோ ஒன்று எக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்க அண்ட் சம்மன் ஓப்பனண்ட்டில் வந்து சொல்கிறாங்க, இல்லை நீ வந்து நடிக்கிற, நீ சொல்கிறதெல்லாம் பொய்ன்னு சொல்கிறாங்க. நோ, ஐம் ஜஸ்ட் கீப்பிங் இட் ரியல். ஐம் ஜஸ்ட் கீப்பிங் இட் ரியல் அப்படின்னா இதுதான் நான், இதுதான் உண்மை, நான் இதுக்கு வந்து ஃபேக்காக ஒரு சீன்லாம் கிரியேட் பண்ணணும், இதுதான் உண்மை. ஐம் ஜஸ்ட் கீப்பிங் இட் ரியல். ஓகே, தென் த நெக்ஸ்ட் ஒன். டோன்ட் லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக். Don't let the cat out of the bag. This is one of the important idioms we can use in our regular life. So let the cat out of the bag அப்படின்னா ரகசியத்தை வெளியே சொல்கிறதுன்னு அர்த்தம். அப்போ டோன்ட் லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக்னா ரகசியத்தை வெளியில் சொல்லாத. எக்ஸாக்டாக தமிழில் சொல்லுவாங்க, எங்கள் அப்பா குதிரைக்குள்ளே அப்படின்லாம் சொல்லுவாங்க. நீயே வந்து எங்கள் அப்பா குதிரைக்குள்ளன்னு காமிச்சிட்டு போயிடும்லாம் சொல்லுவாங்க. இந்த சென்ஸ் லைக் யூ ஆர் ரிவீலிங் த சீக்ரெட்னு அர்த்தம். ஓகே, ஸோ டோன்ட் லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக் அப்படின்னா ரகசியத்தை வெளியில் சொல்லாத. ஓகே, த நெக்ஸ்ட் ஒன். Here comes a man. Very important one. Here comes a man. Okay, here comes a man. In the sense like வந்துட்டாண்டா. இப்போ கார்த்திக் அப்படின்னு ஒருத்தரை பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. லெட்ஸ் சே கார்த்திக் இஸ் யுவர் ஃப்ரெண்ட், யூ ஆர் டாக்கிங் அபவுட் கார்த்திக் டு சம்மன் அண்ட் திடீர்னு கார்த்திக் வந்துட்டாங்க. அப்போ என்ன சொல்லலாம்? ஹியர் கம்ஸ் கார்த்திக் மேன். கார்த்திக் வந்துட்டான் பாரு, லைக் தட். ஸோ ஹியர் கம்ஸ் அதுக்கப்புறம் டேஷ், யாரோ சொல்கிறீங்களா சொல்லிக்கலாம். ஹியர் கம்ஸ் அ மேன், வந்துட்டான் பாரு. ஹியர் கம்ஸ் கார்த்திக், கார்த்திக் வந்துட்டான் பாரு. ஹியர் கம்ஸ் ஷர்மி, ஷர்மி வந்துட்டா பாரு, லைக் தட். ஓகே, ஆல் ரைட், லெட்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் ஒன். Don't keep dragging it. Move on. Don't keep dragging it. Move on. இப்போ உங்களுக்கு ஏதோ ஒன்று நடந்துச்சு, something happened to you and you are talking about that to your friend. You are lamenting. So lamenting, rantingனா புலம்பி தள்ளுறதுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க உங்களை பார்த்துட்டு, டோன்ட் கீப் ட்ராகிங் இட், மூவ் ஆன் மேன். சும்மா அதையே போட்டு தொண பேசிக்கிட்டே இருக்காது. மூவ் ஆன் பண்ணு. லைஃப் ஃபர்ஸ்ட் மூவ் ஆன், ரைட்? மூவ் ஆன் பண்ணு, வேற வேலை இருந்தால் பாரு அப்படின்னு அர்த்தம். தென் ஸ்பீக் ஆஃப் த டெவில். வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஸ்பீக் ஆஃப் த டெவில். இப்போ நான் ஒருத்தரை பற்றி, லெட்ஸ் டேக் த சேம் எக்ஸாம்பிள் கார்த்திக். இப்போ கார்த்திக்னு ஒருத்தனை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன், சடனாக கார்த்திக் வந்துட்டான். தமிழ் என்ன சொல்லுவோம்? யூட் சே லைக் 100 ஆயிடுச்சுடா, உன்னை தான் இப்போ பேசிகிட்டு இருந்தோம், உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு இங்கிலீஷில் 100 ஆயிடுச்சுக்கு வந்து டாக் ஆஃப் த டெவில் இல்லைனா ஸ்பீக் ஆஃப் த டெவில்னு சொல்லலாம். டாக் ஆஃப் த டெவில், we were just talking about you கார்த்திக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டாக் ஆஃப் த டெவில் ஆர் ஸ்பீக் ஆஃப் த டெவில். She looks down on everyone. She looks down on everyone. Look down, very important phrasal verb. She looks down everyone. In the sense like அவ எல்லாத்தையும் வந்து சீப்பாக தான் பார்ப்பா. லைக் ஐம் சுப்பீரியர் அண்ட் அதர்ஸ் ஆர் இன்ஃபீரியர் அப்படிங்கிற மாதிரி, ஒரு டிஸ்ரெஸ்பெக்டாக அவமதிக்கிற மாதிரி, கேவலமாக பார்க்குறது. யூ கேன் சே லைக் வாட் எவர் இட் இஸ். ஸோ டோன்ட் லுக் டவுன் ஆன் அதர்ஸ். இந்த சென்ஸ் லைக் யாரையும் வந்து உனக்கு கீழே இருக்கிற மாதிரி பார்க்காத, லைக் எவ்ரி ஒன் இஸ் ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, வெல் கைஸ், லெட்ஸ் ஃப்ளிப் சம் பேஜஸ். Yeah, we got. Don't jerk him around. Be straight. Don't jerk him around. Be straight. Jerk someone around அப்படின்னா ஒருத்தரை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறது, எதுவும் சொல்லி போட்டு ஒருத்தரை போட்டு குழப்பி எடுக்கிறது. அப்போ டோன்ட் ஜர்க் him around, be straightனா என்ன?
அவனை போட்டு சும்மா குழப்பிட்டே இருக்காது. என்ன சொல்ல வரையோ அது ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டு போயிரு. பி ஸ்ட்ரைட். ஓகே, தென் த நெக்ஸ்ட் ஒன். லெட்ஸ் ஃபிளிப் த பேஜஸ். ஓகே, let's avoid plastic wrapped things. Just a common thing. Let's avoid plastic wrapped things. Plastic முடியில் இருக்கிற பொருட்கள்லாம் நம்ம தவிர்த்தரலாம். அதையே நம்ம சாப்பிடணும். Let's avoid it. Then, is this locally grown? Is this locally grown? இது உள்ளூரில் வளர்ந்ததா? Let's say when we buy some fruits and all, நம்ம கேட்போம் இது உள்ளூர் பழமா இல்லை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணதா, இம்போர்ட் பண்ணதா அப்படிலாம் நம்ம கேட்போம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல கேட்கலாம், is it locally grown like that? ஓகே கேஸ், இந்த மாதிரி நிறைய சூப்பரான சென்டென்சஸ் நம்ம புக்கில் இருக்குது. நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கீங்க. வேணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போகுது. லெட்ஸ் லேர்ன் ஆல் த சென்டென்ஸ். லைக் ஐ செட் இன் த ப்ரீவியஸ் வீடியோஸ், மை டார்கெட் இஸ் டு கவர் 1 lakh daily use sentences. So see you on the next video. Until then, bye bye. Take care.